ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸ்டருக்கு எனக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு 3 பேருக்கு பட்டு சாரி எடுத்திருக்கோம். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவரை எங்கிட்ட உள்ள மோஸ்ட்டாக இருக்கிற சாரீஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டரில் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவ்வளோதான் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி செல்ஃபாக ஃபுல்லாகவே ஒரே கலர் வர மாதிரி செல்ஃப் டிசைனில் வந்து சாரீ அவ்வளோவா சுத்தமாக என்கிட்டையோ அம்மாட்டையோ தங்கச்சிட்டையோ இல்லவே இல்லை. அதனால இந்த வாட்டி இப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். அதுவும் இல்லாமல் கடையில் போயும் பார்க்கும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி டைப் தான் இருந்துச்சு. சரி, இது நம்மகிட்ட இல்லவும் இல்லை இந்த மாடல், அதனால் இப்படி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பேபி பிங்க் கலர் எங்கள் 3 பேர்கிட்டையுமே கிடையாது. சரி, இல்லாத கலர் எடுக்கிறது ரொம்ப நல்லது தானே அப்படி சொல்லி இந்த சாரீ சூஸ் பண்ணோம். நல்ல ஒரு பேபி பிங்க், நல்ல பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. நல்ல டார்க் கோல்டன் கலர் பார்டர், ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக சின்ன சின்ன கட்டமாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து நல்ல சில்க் சாரீ அப்படிங்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். கெட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அப்படி படிஞ்சு நிற்கும். இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக பேபி பிங்க்கில் கொடுத்து அதே கோல்டன் பார்டரை அதில் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6299 வந்துருந்துச்சு. சரி, வாங்க அப்படியே அடுத்த சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பு. இதில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் சாரீ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர், க்ரீனும் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர். பார்டர் வந்து இதில் என்னமோ டார்க்காக ஒரு பர்பிள் கலர் மாதிரி தெரியுது, ஒரு வைலட் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நவாப்பழ கலர் இருக்கு இல்லையா, நவாப்பழம் எப்படி இருக்கும் அந்த கலர் தான் இது பார்டர் கலர். வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, அதாவது அந்த முந்தானியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த முந்தானியில் கொடுத்த அதே அந்த நவாப்பழ கலர் தான் ப்ளவுஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. அதே கோல்டன் பார்டரும் அந்த ப்ளவுஸில் வந்துருந்துச்சு. இதுக்கு நம்ம எம்ப்ராய்டரி இல்லைனா ஆரி ஒர்க் போட்டு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6579 வந்துருந்துச்சு. சரி, வாங்க அப்படியே 3வது சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேபி பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அதே சேம் மாடல் தான். சேம் மாடல், ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. கோல்டன் கலர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கலர் வந்து சூஸ் பண்ணோம். கோல்டன் கலர் இதுவரை எங்ககிட்ட இல்லவும் இல்லை, அதனால தான் சூஸ் பண்ணோம். பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலர் வித் கோல்டு கலர் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து நல்லா கட்டி பார்டராக கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க, நல்லா டார்க் கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளெயினாக வந்து சாண்டில் கலரில் வருது. பார்டர் வந்து அந்த கோல்டன் பார்டரை அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தானி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி சேம் ஃபுல்லாக நம்ம பாடியில் என்ன வருதோ அதுதான் அப்படி முந்தானிலையும் வருது. ஃபுல்லாக இந்த மாதிரி பொடி பொடி சின்ன சின்ன ஒரு கட்டமாக இல்லை கம்பியா அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி டிசைன் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 3 சாரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு இன்னும் ப்ளவுஸ் தைக்காமல் இருக்கீங்க, நாளைக்கு ஈஸ்டரை வச்சுட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். எடுக்கும்போது இந்த 3 சாரி எடுத்துட்டோம். ஆனால் வந்துட்டு ஈஸ்டருக்கு வந்து இவ்வளோ கிராண்டாக கெட்டணுமா அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா வந்து ஈஸ்டருக்கு ரொம்ப யாரும் கிராண்டாக கெட்ட மாட்டாங்க. கெட்டுவாங்க, மோஸ்ட்லி 90% வந்து அந்தளவுக்கு கெட்ட மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் தான் நல்லா கிராண்டாக எல்லோரும் கெட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து வேறு எதுக்காவது வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். ஏன்னா அக்டோபர் மாதம் நமக்கு அசனம் வரும். அசனம் வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு இந்த 3 சாரி அப்படி அதுக்கு வச்சுட்டு ஈஸ்டருக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் காமிக்கிற இல்லையா அந்த பிளாக் வித் கிரீன், அது வந்து அம்மாக்குன்னு எடுத்த சாரீ. அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து வச்சுருக்கோம். இந்த பிங்க் கலர் சாரீ நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம டெல்லி ட்ரிப் போகும்போது அங்கே வந்து ஷாப்பிங் பண்ண சாரீ தான் இது. நல்ல ஒரு பிங்க் கலரில் பீட்ஸ் ஒர்க் வச்சுருந்தாங்க. அது வந்து 2700 வந்துருச்சு அந்த பீட்ஸ் ஒர்க் வச்சுருக்கிற சாரீ. அம்மாவுக்கு எடுத்த அந்த க்ரீன் வித் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த சாரீ வந்து 800 இல்லை 900 தான் வந்திருந்தது. அப்புறம் என்னுடைய தங்கச்சி வந்து சாரீ எடுக்காமல் இந்த மாதிரி லாங் கவுனாக சுடிதார் டைப் எடுத்திருந்தா. நல்ல ஒரு ஆஷ் கலரில் ஒயிட் ஸ்டோன் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஷால் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் ஹிந்தி கடைக்காரங்கள்லாம் கடை போட்டிருப்பாங்களே, அங்கே தான் எடுத்தோம். ரேட் பார்த்திங்கன்னா 2170 இதில் போட்டிருந்தது. ஆனால் 1400க்கு கம்மி பண்ணி கேட்டோம், கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த 3 தான் இப்போ வந்து ஈஸ்டருக்கு நாளைக்கு கெட்ட போகிறது. மற்றபடி அந்த 3 பட்டு சாரியும் வேறு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஆசனத்துக்கு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். இந்த 3 சாரியில் எது என்னோடது, எது அம்மாக்குள்ளது, எது என் தங்கச்சிக்குள்ளதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.